வணக்கம். மே 2026இல் தமிழ்நாட்டை வாட்டி வதைக்கும் இந்த திடீர் மின்தடைகளுக்கான காரணங்களை இந்த விரிவான அலசலில் பார்ப்போம். சென்னை முதல் கோவை வரை ராத்திரில யாருக்குமே தூக்கமில்ல. நம்ம மின்கட்டமைப்பு இப்போ ஏன் இவ்வளவு திணறது தெரியுமா? முதல் காரணம் இந்த கொடூரமான வெயில் தாங்க. இந்தியாவோட மொத்த மின் தேவை 270 கிகாவாட்டை தாண்டிடுச்சு. நம்ம ஊர்ல நிலைமை இன்னும் மோசம். நள்ளிரவுல சென்னையோட மின் தேவை மட்டுமே 4809 மெகாவாட்டை தொட்டு புது உச்சமடைஞ்சிருக்கு. தொடர் வெயில், எகிரும் ஏசி பயன்பாடு, அதிகப்படியான தொழிற்சாலை தேவை, இது எல்லாம் தான் நம்ம பவர் கிரிட்டையே பதம் பாக்குது. இத முழுசா புரிஞ்சிக்க இந்த மின்தடைகளை 2 வகையா பிரிச்சு பார்க்கணும். அது என்னன்னு பார்க்கலாமா? 1. பகல்ல நடக்கிற திட்டமிடப்பட்ட பராமரிப்பு பணிகள். இன்னொன்னு, ராத்திரியில வானிலை மாற்றத்தால வர எதிர்பாராத திடீர் மின்வெட்டு. அம்பத்தூர், சிட்கோ மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்கள்ல பகல் நேர மேம்பாட்டுக்காக டெய்லி மெயின்டெனன்ஸ் பண்றாங்க. இப்படி கட்டானாலும் அதிகாரப்பூர்வமா மாநிலம் தழுவிய மின்வெட்டு எதுவும் இல்லைங்கிறது தான் அரசாங்கத்தோட உறுதியான நிலைப்பாடு. இந்த அசுர தேவையை சமாளிக்க உள்ளூர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், கேபிள்களை ஸ்பீடா அப்டேட் பண்றது தான் ஒரே தீர்வுன்னு அதிகாரிகள் சொல்றாங்க. சிஸ்டம் எஃபிஷியன்சியை கூட்ட டான்ஜெட்கோவை 3 தனித்தனி கம்பெனிகளை பிரிச்சிருக்கிறது ஒரு சூப்பரான ஸ்ட்ரக்சரல் மூனே சொல்லலாம். சாயங்காலம் சோலார் பவர் குறையும் போது அதிகமா தேவைப்படுற கரண்ட்டை மேனேஜ் பண்ண ஷார்ட் டேர்ம் பர்ச்சேஸையும் இப்போ அதிகரிச்சிருக்காங்க. ஆனா கரண்ட் வரதுல தாமதம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்களுக்கு தொடர் இடையூறுன்னு மக்கள் ரெடிட்ல கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இதனால எங்க அன்றாட உற்பத்தி பாதிக்குதுன்னு கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதோட பொருளாதார தாக்கத்தை நம்மால நல்லாவே பார்க்க முடியுது. எலெக்ஷன் நெருங்குறதால மின் கட்டண உயர்வு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாமதம் பத்தி எல்லாம் எதிர்க்கட்சிகள் ஆளும் அரச கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ ஃபைனல் அனாலிசிஸ்க்கு வருவோம். தமிழ்நாடு உண்மையிலேயே ஒரு கடுமையான பவர் கிரைசிஸ்ல மாட்டிக்கிச்சா என்ன? ஷார்ட்டா சொல்லணும்னா இது 2008ல வந்த கடும் பற்றாக்குறை இல்ல, ஓவர் டிமாண்டால லோக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல ஏற்பட்ட அதீத அழுத்தம் தான். நீங்க உங்க வேலைகளை பிளான் பண்ண லைவ் சென்னை மாதிரி வெப்சைட்கள்ல டெய்லி அப்டேட்ஸை செக் பண்ணிக்கலாம். இதுக்கான நிரந்தர தீர்வா PM சூரிய கருத்திட்டம் மூலமா வீடுகள்ல சோலார் பேனல்ஸ் வைக்கிறத கவர்மெண்ட் ரொம்பவே என்கரேஜ் பண்றாங்க. இது நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. இந்திய வெயில சமாளிக்க சோலார் பவர் மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே தீர்வா?